ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம ஏற்கனவே விஜய் சங்கீதா டைவர்ஸ் நியூஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்க டைம்ல நம்ம விஜய் அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, த்ரிஷாவை கூப்பிட்டு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அதுவும் ஒரே ட்ரெஸ் கோடு, ஒரே கார்ல வந்திருக்காங்க. இந்த டைம்ல இந்த விஷயம் நடந்திருக்க கூடாது. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸே விஜயை போட்டு அடி அடின்னு நடிக்கிறாங்க. என்னவா இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் அண்ணாக்கு ஒரு 30 to 40% ஓட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்ப அதுவும் போயிடுச்சு. அவரே அதை கெடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த டைம்ல அவர் ஏன் இதை பண்ணாரு, நம்மளுக்கு எலெக்ஷன் பத்தி இருக்க பயம் கூட அவருக்கு இல்ல அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஆனாலும் ஒரு 10% விஜய் ஃபேன்ஸ் இன்னுமே முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், 5 படம் சேர்ந்து நினைச்சிருக்காங்க, அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி தெரியல, ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம நம்ம சங்கீதா அன்னைக்கு திருப்பி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு வீட்டுல நீலாங்கரை வீட்டுல தங்கறதுக்கு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, விஜய் சார் என்னை உள்ள சேர்த்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. நம்ம ஒரு ரோல் மாடலா சின்ன வயசுல இருந்து நினைச்ச ஒருத்தர் இப்படி பண்றது ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ தன் வீட்டையே ஒழுங்கா பார்த்துக்காவே எப்படி நாட்டை ஒழுங்கா பார்த்துப்பாரு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. ஸோ இதை இந்த டைம்ல அவர் பண்ணியிருக்க வேண்டாம். அவரு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் டைம்ல அவருக்கு. பாவம், விஜய் ஃபேன்ஸ் தான் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க, கரூர் இஷ்யூன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும். அவங்களே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மனசுடைஞ்சு இருக்கிறாங்க. ஆனா அவரே அவர் தலையில மண்ணள்ளி போட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரே கலர் ட்ரெஸ் வேற, ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு. இதை பாக்குற சங்கீதா அன்னிக்கும் குழந்தைங்களுக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். 25 வயசு பண்ண வேண்டிய பையன் பண்ற வேலையை இவர் 50 வயசுல பண்ணிட்டு இருக்கிறாரு. கல்யாண வயசுல 2 பசங்க இருக்கிறாங்க. இதை பத்தி யோசிக்காம அவர் இது பண்ணது ரொம்பவே தப்பு. பார்ப்போம் தேர்தல்ல என்ன ஆகுது அப்படின்னு. பாய்.